ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நடந்துட்டு இருக்கிற ஈரான் போரில் புது வகையான பதட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது. ட்ரம்ப் 5 நாள் ஒத்தி வைக்கிறேன், அதாவது ஈரானோட எலக்ட்ரிசிட்டி மேலேயும் எனர்ஜி ஃபீல்டு மேலேயும் தாக்குதல் நடத்துறன்றதை 5 நாள் ஒத்து வைக்கிறேன், நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டுருக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. அதே வேளையில் ட்ரம்ப் ட்ரூப்ஸை ஈரானுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் உத்தரவாதமான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குது. அப்படி ட்ரூப்ஸ் அனுப்பிச்சா அது என்ன ஆகும்? ரெண்டாவது, யூஎஸோட போர் விமானங்கள் தாங்கிய கப்பல் ஆப்ரஹாம் அது ஈரானோட தாக்குதலால் தாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்குது. இது அப்படி தாக்கப்பட்டால் இது இந்த போரை இன்னும் மூர்க்கமாக்கும் அப்படின்ற பதட்டம் எல்லாருக்கும் இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை? ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல், அந்த போர் 3 வாரங்களை கடந்து 4வது வாரத்தில் கிட்டத்தட்ட 1 மாதம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அமெரிக்கா, நீங்களே சொன்ன மாதிரி, ஒரு 5 நாட்கள் நாங்கள் ஈரானுடைய எனர்ஜி செக்டார், அதாவது பவர் செக்டார் மேலே தாக்குதல் நடத்துகிறத, மின்சார உற்பத்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறத நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போவும் மிசைல் தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் 2 தரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஈரானுடைய டெஹ்ரான், அவரோட கேபிட்டலில் மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு, அதில் பல பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற தகவல் கூட வந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு அமைதியான சூழ்நிலை மிடில் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. போர் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவர் ஒத்தி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பவர் செக்டார் மேல, பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நடத்துற தாக்குதலை மட்டும் ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு அமெரிக்கா அவங்களுடைய ட்ரூப்ஸ், அவங்களுடைய ராணுவ வீரர்களை ஈரானை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே யூஎஸோட மிலிட்டரி பேசஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, அங்கே 50,000 வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இப்போ ஒரு 5,000 பேர், இன்னும் ஒரு 3,000 பேர், இப்படி ஒரு 8,000 பேர் பக்கமா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்டை நோக்கி. ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கிறவங்க கப்பலில் வந்துட்டு இருக்காங்க, விரைவில் சேர்ந்துருவாங்க. ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்க, எங்கே மூவ் பண்ணுறாங்க, எந்த நாட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க, எந்த பேஸ்க்கு போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் அவங்க மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கார்க் ஐலாண்ட், அந்த காருக்கு தீவு, இது 2த்தையும் கைப்பற்றுறதுக்காக அந்த ட்ரூப் அனுப்பப்படுறதாகவும் செய்திகள் வருது. அதாவது அவங்க மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான செய்தி. அது எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் ஆர்மியுடைய எலைட் 82 ஏர்பான் டிவிஷன் அப்படின்ற 3000லேருந்து 5000 வீரர்கள் ஈரானை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. ஆனால் இவங்க எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 காரணங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, கிரவுண்ட் ஃபோர்ஸஸ், அதாவது ஈரானில் நேரடியாக உள்ள இறங்குறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று கார்க் ஐலாண்ட், அதை குறி வச்சு வராங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக, அதாவது ஏற்கனவே அது கப்பலுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் ஈரானை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்காகவும் இவங்க வராங்க அப்படின்னு 2 விதமான தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஈரான் தரப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் இங்கே வந்தீங்க, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் நாட்டில் எல்லையில் காத்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் கப்பல் உங்களுடைய ட்ரூப்ஸை நீங்கள் உள்ளே இறக்குனீங்க அப்படின்னா எல்லாரையும் நாங்கள் அழிச்சிருவோம், நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கப்பல் அப்படியே கப்பல் உள்ளே வர முடியாது. கப்பல் ஒன்று சின்ன சின்ன படகுகள் மூலயமா தான் உள்ளே வர முடியும். அப்படி வரும்பொழுது ஒரு படகையும் நாங்கள் விட மாட்டோம், எல்லாரையும் நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இன்னொரு முறையில் என்ன சொல்கிறாங்க யூஎஸ் தரப்பில் அப்படின்னா, மேலேருந்து பாராசூட் மூலயமா உள்ளே குதிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் கடல் வழியாக வந்தாலும் சரி, மேலேருந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இங்கே உள்ளே வந்தீங்கன்னா எங்களால் நீங்கள் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, அதுவும் கோட் ஆகிருக்கு சர்வதேச ஊடகங்களில். ட்ரம்ப் இங்கே அவங்களுடைய ட்ரூப்ஸ் இங்கே அனுப்புனாரு அப்படின்னா அவங்களுடைய சவப்பெட்டியை கூட இங்கேருந்து அவரால் எடுத்துகிட்டு போக முடியாது, அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது நெத்தன்யாவுக்காக ட்ரம்ப் அவங்க நாட்டு வீரர்களை பலி கொடுக்க போறாரு. ஆமா, நெதன்யாகு சொன்ன பொய் காரணங்களா, அவருடைய மாயையை நம்பி, அவர் சொன்ன காரணங்களை நம்பி நீங்க இங்க அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து நீங்க திரும்பி போக முடியாது அப்படின்றத ஈரான் தரப்புல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று,
கடல் வழியாக ஏறுறது, இல்லைன்னா மேலிருந்து பாராசூட் பயன்படுத்தி குதிக்கிறது, 2 வழியாக தான் உள்ளே வர முடியும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து இறக்கினா மட்டும்தான் நீங்கள் கைப்பற்ற முடியும். இப்போ வந்து இதில் லெபனானில் நடக்குது, லெபனானில் இஸ்ரேல். லெபனானில் இப்போ 30 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள வந்திருக்காங்க, கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து லெபனானுடைய பகுதிகளை கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்ற செய்திலாம் வந்துகிட்டு இருக்கு. அதான் அந்த மாரி வந்து ஈரான்ல ட்ரூப்ஸ் அனுப்பி கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ரெண்டாவது இவங்க அமெரிக்கா அனுப்பக்கூடிய அந்த ட்ரூப் நீங்கள் சொல்லிங்கல்ல ஏர்பான், அந்த இது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக தாக்கக்கூடியவங்க, அவங்க ஸ்பெஷலிஸ்ட் சில அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ட்ரூப்பை பற்றி சொல்லுங்கள். ஈரானில் அந்த மாரி வந்து கைப்பற்றுறது சாத்தியமாக சாத்தியம் இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். ஈரான் தரப்பில் ஈரானுடைய இராணுவ விஷயங்களை அறிஞ்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஈரான்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, என்னென்ன மிசைல்ஸ் இருக்குது, அவங்களுடைய இராணுவ யுக்திகள் என்னென்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரானுடைய நேவியெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போவும் டனல்ஸில், அதாவது கடலோரங்களில் நிறைய டனல் தோண்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளார ஈரானுடைய நேவி சின்ன சின்ன படகுகள் மிசைல்ஸோட இருக்குது. எந்த கப்பல் வந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய கடல் பகுதியில் எந்த மூவ்மெண்ட் தெரிஞ்சாலும் டனல்ல இருந்து எல்லா போட்ஸும் வெளியே கிளம்பி மிசைல் தாக்குதல் நடத்தும். ஒரு கப்பலும் இங்கேருந்து உள்ளே வர முடியாது, எங்கள் நாட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதில் எல்லாரும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈரான் இது வரைக்கும் பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் பழைய, அதாவது 10 ஆண்டுகளுக்கும் முன்பு இருக்கிற அந்த டெக்னாலஜி கொண்ட பழைய ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள், தயாரிக்கிற ஆயுதங்கள்லாம் வந்து இன்னமும் அவங்கள்ட்ட பயங்கரமான ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை அவங்க வெளியே சொல்லலை. ஈரானில் இருக்கிற மலை பிரதேசங்களில் பெரிய அளவுக்கு அவங்க அந்த டனல் மாதிரியை உருவாக்கி எல்லா மிசைல்ஸையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால் அது வந்து யாருக்கும் தெரியாது, நீங்கள் உள்ளே போய் அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஈரான விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இதில் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரூப்ஸ், அதாவது கடல்ல இருந்து உள்ளே போய் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் மூவ் பண்ணி அதில் அனுபவம் பெற்றவர்களும் சொல்கிறாங்க, ஈரானுக்குள்ளே காலை வைக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது, நமக்கு நல்லது கிடையாது, நிச்சயமாக நம்ம தோற்றுருவோம், அந்த மாதிரி முயற்சியை ட்ரம்ப் எடுக்கவே கூடாது அப்படின்னு முன்னாள் இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவை சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி ட்ரம்ப் யூஎஸ் ஆர்மியை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றதான் எல்லாருடைய கருத்து. அந்த 82nd ஏர்பான், அது அந்த ட்ரூப்பை பற்றி சொல்லுங்கள். 82nd ஏர்பான் டிவிஷன் அதோட ட்ரூப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மூவ் ஆகிட்டு இருக்கிற ஏர்கிராஃப்ட்லேருந்து, போர் விமானங்கள்லேருந்து பாராசூட் மூலயமா குதிச்சு எந்த ஜோன், காம்பேட் ஜோனோ, அதாவது தாக்குதல் நடக்கிற இடமோ அங்கே வந்து அவங்க லேண்ட் ஆகி உடனடியாக தாக்குதல் நடத்தி அந்த இடத்த கைப்பற்றுவாங்க. அவங்க ஏற்கனவே இது மாதிரியான விஷயங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டவங்க. ரொம்ப அதிகமான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, லைட்டான ஆயுதங்கள், வெப்பன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. டக்குன்னு நொடி பொழுதில் விரைவில் செஞ்சு அந்த இடத்த கைப்பற்றிடுவாங்க அப்படின்றது அதோடைய ஏர்பான் டிவிஷனுடைய பயிற்சி, அவங்களுடைய பெருமைகளாக அதை சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள இப்போது மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-லேருந்து 5000 பேர் ஈரானை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய நேவி, அவங்களுடைய கப்பல்கள் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி திசை திருப்பி இதெல்லாம் அவங்க செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்க முடியாது. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஈரான ராணுவம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஈரானுடைய ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் சொல்றாங்க. ஒன்று, யூஎஸோட ட்ரூப்பை ஈரானை நோக்கி கொண்டு வர்றது. இன்னொரு காரணம் மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படின்றாங்க. அதாவது யூஎஸோட பங்கு சந்தை பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு, கடந்த 3 வாரமா அடி வாங்கிட்டு இருக்கு. அதனால திங்கட்கிழமை அதை திருப்பி அதை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் 5 நாள் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப். நல்ல உறவு ஈரானுக்கும் அமெரிக்காவும் நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்றது. ஆமாம், நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுக்கு அதோட விளைவு வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சு. மார்க்கெட் ஷேர்லாம் வந்து திருப்பி அதை உயிர் பெற்று வந்துச்சு, பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயில் $100 மேலே போனதும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, $65 போருக்கு முன்னாடி $65 இருந்தது, 100க்கு மேல போச்சு. ஆமா, 110 அளவுக்கு கூட போச்சு. இப்போ அது மீண்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி மார்க்கெட் மேனிப்புலேஷனுக்காக ட்ரம்ப் இப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. முக்கியமா ராணுவ ரீதியா எல்லாரும் சொல்ற கருத்து, ஒரு 8000 பேர் அளவுக்கு யுஎஸ் அவங்களுடைய போர் விமானங்கள், போர் கப்பல்கள், ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ஈரானை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால பதற்றம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வரும் நாட்கள்ல இருக்கு அப்படின்னு இதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிற ராணுவ ஆய்வாளர்கள், இந்த டிஃபென்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்க எக்ஸ்பர்ட், அவங்களுக்கு கருத்து இதுவாக தான் இருக்கு. இப்போ அந்த ஆப்ரகான் லிங்கம்
போர் விமானங்களை தாங்கிய அந்த கப்பல் வந்து ஈரானால் குறிவைக்கப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு செய்திகள் வருது. அடித்ததுனால அதோட திசை திருப்பப்பட்டிருக்குது அப்படின்னு ஈரானை நோக்கி இல்லாமல் வேறு திசையில் திருப்பப்பட்டிருக்கிற செய்திகளாக வருது. அது எந்த அளவு உண்மை? அதாவது இந்த USS அப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற கப்பல் வந்து பயங்கரமான, உலகத்திலேயே ஒரு பயங்கரமான கப்பல், போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி, போர்க்கப்பல்னு கூட இதை சொல்லக்கூடாது, நடமாடும் இராணுவ தளம்னு தான் இதை சொல்லணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மிலிட்ரி பேஸே கடல்ல இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது மூவ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மதிப்பு 60,000 கோடி, இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பில் 60,000 கோடி ரூபாய் இதோடைய காஸ்ட் இன்னைய விலைக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அது விலை உயர்ந்த நவீன விஷயங்களாவது அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கப்பலில் அது மூவ் ஆகி வருது அப்படின்னா, ஒரு ராஜா கிளம்பினாருன்னா எப்படி இருக்கும், ராஜா தேரில் கிளம்பினாருன்னா அவருக்கு முன்னாடி சிப்பாய்கள் ஓடுவாங்க, குதிரைப்படைகள்லாம் போவோம். அந்த மாதிரி இது கடல்ல மூவ் ஆகி வரும்போதே இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல், அமெரிக்காவுடைய கப்பல், அதுக்கு முன்னாடி கப்பல்கள் போவோம். அந்த கப்பல்கள்ல மிசைல்ஸ் இருக்கும், சுத்தி எங்கேயாவது நம்மளை நோக்கி மிசைல்ஸ் வருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கான கருவிகள், அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தா கூட அதை டிடெக்ட் பண்ணிடும், நம்ம நோக்கி வரக்கூடிய மிசைலை. அதை உடனே இங்கேருந்து அதை அனுப்பி இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்போட நகரக்கூடிய கப்பல் தான் அப்ரஹாம் லிங்கன் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு குறிப்பா என்னன்னா, நீர்மூழ்கி கப்பலும் கூட வரும். அதோட இந்த கப்பல் மூவ் ஆகும் போது வேற ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நோட்டமிடுறதுக்கு அது கூட நீர்மூழ்கி கப்பல் வரும். அதே மாதிரி மேல போர் விமானங்கள் அதுவும் மேல பறந்துட்டு இருக்கும், சுத்தி வானத்தை நோட்டமிட்டு இருக்கும். இங்க இருந்தாவது தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா அவங்களும் அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி மேல பறக்கக்கூடிய விமானங்கள் இருக்குல்ல, அதுல வந்து ஜாமர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஈரான் வந்து அதை நோட்டமிடுது, இந்த கப்பல் வர்றத மூவ்மெண்ட் அவங்க ட்ராக் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரேடார், அவங்களுடைய ட்ராக்கிங் டிவைசஸ்லாம் இது வந்து பிளைண்ட் பண்ணிடும், ஈரானுடைய கண்ணை மறைச்சிட்டு தான் இது வந்து உள்ள வரும். அந்த அளவுக்கு அவங்க மேல போர் விமானங்கள், கீழே கப்பல்கள், இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடோட தான் அந்த கப்பல் மூவ் ஆகியே வரும் கடல்ல. அது இன்னொன்று புரிய வைக்குது. அதாவது அது வலிமையான ஒரு போர் கப்பல், அதால பெரிய சேதம் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத தாண்டி அது அழிஞ்சிடக்கூடாது, அது பெரிய அசட்டு. அந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய சிஸ்டம், அவ்வளவு முக்கியமான ஒரு கப்பல் அது. ஆமா, அதாவது அது மேல வந்து 70 ஏர்கிராஃப்ட் போர் விமானங்கள் அந்த கப்பல்ல தாங்கி வரும். அதாவது நீங்க ஒரு ஏர் பேஸே நீங்க கொண்டு போய் 2 ஏர்கிராஃப்டை இறக்கிறதுக்கு ஸ்ரீலங்கால கேட்டாங்க, நாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 70 ஏர்கிராஃப்டை அந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாங்கி வந்துட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட் நோக்கி, ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா ஈரான் தரப்புல இன்னைக்கு ஒரு நீங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணை போயிட்டு அதை அட்டாக் பண்ணிடுச்சு, அந்த ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு அப்ரஹாம் லிங்கன் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி அப்படின்றதான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் தரப்புல இருந்து மிசைல்ஸ் ஏவப்பட்டிருக்கு அந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி, டார்கெட் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவும், அதை இருட்டில் மிசைல்ஸ் பாயிற மாதிரியான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது வந்து ஏற்கனவே இந்த மாசத்தோட தொடக்கத்திலையும் அப்ரஹாம் லிங்கனை நோக்கி 4 ஏவுகணைகளை ஈரான் ஏவுனுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ 2வது முறையா அப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி ஈரானுடைய ஏவுகணைகள் பாஞ்சிருக்கு அப்படின்றதுதான் செய்தி. ஆனால் அது போய் அங்கே தாக்குனிச்சா, டேமேஜ் ஏற்படுத்தினுச்சா அப்படின்றது இன்னும் சரியா உறுதிப்படுத்த முடியாத நிலையில தான் இருக்கு. ஆனால் ஈரானுடைய ராணுவ அதிகாரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய நோக்கம், நாங்கள் மிசைல் அனுப்புறது நோக்கம் அந்த கப்பலை வந்து எங்களை நோக்கி வர அந்த கப்பலை திசை திருப்புறதுக்காக தான், எங்களுடைய இன்டென்ஷன் வந்து அதை டைவெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் அவங்க அந்த அதிகாரி இன்னும் விளக்கமா சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்க கடலை நோட்டமிட்டே இருக்கோம், ஃபுல்லா சர்வேலன்ஸ்ல தான் இருக்கு, 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டு இருக்கோம், எங்களுடைய மிசைல் ரேஞ்சில் ஈரானுடைய ஏவுகணைகள் போய் தாக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளார கப்பல்கள் வந்துச்சு, யுஎஸ் போர்க்கப்பல் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை தாக்கி அழிச்சிருவோம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து போர் அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய புயல் கிளம்புற மாதிரி யுஎஸ் உடைய அப்ரஹாம் லிங்கன் கப்பல் வருது, 8000 யுஎஸ் ட்ரூப்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னமும் ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் ஈரான் தரப்புல இருந்தும் இருக்கு, இஸ்ரேல் தரப்புல இருந்தும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட குவைத்தோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு ஃபியூயல் டேங்க் அது ட்ரோனால அடிச்சு அது எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சவுதி அரேபியாவிலையும் ஒரு 4-5 ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது கிழக்கு பகுதியில், சவுதியில் கிழக்கு பகுதியில், அங்கே தான் வந்து சவுதியுடைய ஆயில் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதை நோக்கி ட்ரோன்ஸ் வந்துச்சு, நாங்கள் அதை தடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சவுதி தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்படி பல தாக்குதல்கள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் தரப்புல இந்த அமைதி, பேச்சுவார்த்தை, ஒத்திவைப்பு இதெல்லாம் சொல்லி எங்களை திசை திருப்ப முடியாது, நாங்கள் 24 மணி நேரமும் விழிப்போட தான் இருக்கோம், எங்களுடைய ஒரே நோக்கம் அமெரிக்காவை எங்களுடைய டேர்ம்ஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்து தான் அந்த போரை முடிப்போம் அப்படின்னு ஈரானில்
தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து 5 நாளைக்கு ஒத்து வைக்கிறேன், ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை ஈரான் கூட போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவ்வளோ வேலைகள் இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ அபாயங்கள் இருக்குது. அப்போ எதுக்கு பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப் பேசுகிறாரு? ரெண்டாவது ஒரு 15 பாயிண்ட்டுகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாருல அந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அது என்ன 15 பாயிண்ட்? அதுவும் ஏமாற்றுதானா? ட்ரம்ப்போட ஆஃபருக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஈரானுடைய அஃபிஷியல் பொசிஷன் இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடத்தலை, எங்கள்கிட்ட யாரும் தொடர்பு கொண்டு பேசலை அப்படின்றது தான் ஈரான் வந்து அஃபிஷியலாக சொல்கிறது. ஆனால் ஊடகங்களில் வர செய்தி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் மூலயமா ட்ரம்ப்போடைய அந்த 15 பாயிண்ட்ஸ் கொண்ட பிளான், இந்த பேச்சுவார்த்தைக்கான திட்டம், அது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஈரான் கையில். ஈரான் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஊடகங்களில் வருது. ஆனால் ஈரான் தரப்பில் நாங்கள் அது மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்கா கூட நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, நெகோசியேஷனே கிடையாது, எங்கள் டேர்ம்ஸ்க்கு அவங்க ஒத்து வரணும் அப்படின்றது தான் இவங்க தரப்பில், ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஈரானுடைய ராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் சோசியல் மீடியாவில் அவருடைய வீடியோ, அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவருடைய உள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களால அமெரிக்காவில் இன்னர் ஸ்ட்ரகிள் நெருக்கடி, ஆமாம், அதன் காரணமாக ட்ரம்ப் வந்து அவருக்கு அவரே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் கிண்டல் பண்ணல, அமெரிக்காவுடைய இந்த பேச்சுவார்த்தை இன்னொன்று அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நானும் அயதுல்லாவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதையெல்லாம் கிண்டல் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஈரான் எம்பசி அவங்க ட்விட்டரில் ஒரு மீமே போட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கார் ஓட்டுற ஒரிஜினல் ஸ்டீரிங் வீல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் குழந்தைக்காக ஒரு பொம்மை ஸ்டீரிங் வீல் வச்சிருப்பாங்க, குழந்தை வச்சுட்டு ஓட்டுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் உண்மையிலேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணுவோம், நீ வேணா அந்த பொம்மை வீலை வச்சுட்டு சுற்றிட்டு இரு அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவே போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ந்து அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து இதை தொடங்கும் போது இதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் மேல ஈரானுடைய தாக்குதல், மிசைல் தாக்குதல் நடந்த பிறகு ஏரட் சிட்டில பெரிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. அப்போ நெதன்யாகு போய் நின்றுட்டு பார்த்தீங்களா இவ்வளோ சேதம் வந்துருச்சு, உலக நாடுகளே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்பாட்ல போய் நின்றுட்டு பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஈரான் தரப்புல என்ன கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஆபரேஷன் ரோரிங் லைன் கிடையாது, ஆபரேஷன் கிரையிங் லைன், ஆமா ஆபரேஷன் கிரையிங் லைன் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகமே பார்த்து பயந்துகிட்டு இருந்த நிலைமை மாறி ஈரான் வந்து டெய்லி அவங்களை கிண்டல் பண்ற பரிதாபமான நிலைக்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ அமைதி பேச்சுவார்த்தை, அதுதான் இப்போ எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 15 பாயிண்ட்ஸ் அமெரிக்கா கொடுத்துருக்குல்ல ஈரான்ட்ட, அது என்னென்ன அப்படின்றது உலகத்தில் இன்னும் தெளிவா ஊடகங்கள்ல வரல. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 12 அப்படின்ற ஊடகத்தில் மட்டும் அந்த 15 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத செய்தியாக போட்டிருக்காங்க. அதை தான் மற்ற ஊடகங்களும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த 15ல் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து 30 நாளில் சீஸ் ஃபயர், 30 நாள் போர் நிறுத்தம், 2 தரப்பும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அணு மையங்கள் 3 இடங்கள்ல இருக்கு, அந்த 3ஐயும் டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்றது 2வது கண்டிஷன். 3வது வந்து ஈரான் வந்து எப்போதுமே அணு ஆயுதம், நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கவே கூடாது அப்படின்றது 3வது கண்டிஷன். 4வது வந்து ஈரான்கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம் இருக்கு அப்படின்னா அதை வந்து சர்வதேச ஏஜென்சி அவங்கள்ட்ட அதை ஒப்படைச்சிடணும் அப்படின்றது 4வது கண்டிஷன். ஈரானுடைய மிசைல், இப்போ எல்லாரும் ஈரான்ட்ட எவ்வளோ மிசைல் இருக்கு, என்னென்ன நவீன ரகமான மிசைல்ஸ் ஈரான்ட்ட இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ஈரானுடைய மிசைல் ப்ரோக்ராம் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஈரான் வந்து சில ரீஜனல் அலைஸ்க்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க, ஹெஸ்போலா, ஹூதிஸ், இந்த மாதிரி சில அமைப்புகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த உதவிகள்லாம் நிறுத்தணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ரீஓபன் பண்ணிடணும், திறந்துடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ இதெல்லாம் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு இறுதியாக நாங்கள் ஈரான் மேலே இருக்கிற சாங்ஷன்ஸ், அவங்க மேலே இருக்கிற பொருளாதார தடையை நாங்கள் விலக்கிக்கிறோம் அப்படின்றது, இந்த கண்டிஷன்ஸ்லாம் 15 கண்டிஷன்ஸ் போட்டு இதன் மீது நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்றது. பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎஸும் ஈரானும் அங்கே சந்தித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுற செய்தி. ஆனால் அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இதுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஈரான் தரப்புல இதை வாங்கி பார்த்துட்டு இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னதா செய்திகள் வந்திருக்கு. இதுவும் அதிகாரப்பூர்வமானது கிடையாது. இந்த யூஎஸ் கொடுத்துருக்கிற அந்த 15 பாயிண்ட் அந்த பேச்சுவார்த்தைக்கான விவரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் இதெல்லாம் இந்தந்த கண்டிஷன்ஸ் மேலே தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல சொன்னதா ஊடகங்களில் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க ஈரான் தரப்புல அப்படின்னா, ஒன்று வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், அந்த வழியாக போகிற கப்பல்களுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்குவோம், கட்டணம் வசூலிப்போம்,
எப்படி வந்து சூயஸ் கனாலில் எகிப்து கட்டணம் வசூலிக்குதோ அது மாதிரி நாங்கள் வசூலிப்போம் அப்படின்றது ஒன்று. ஏற்பட்ட பேரழிவுகள், இந்த போரால் நடந்த அழிவுகள் இருக்குல்ல, இதுக்கான இந்த டேமேஜஸ்க்கான நஷ்ட இடை சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். அது மாதிரி ஈரான் மேலே இந்த போர் எப்போதுமே நடக்கக்கூடாது, அதுக்கான உறுதிமொழி வரணும். அதே மாதிரி எங்கள் மேலே மட்டும் கிடையாது, மற்ற இடங்களில் நடக்கிற தாக்குதல், பாலஸ்தீன் மேலே, லெபனான் மேலே இப்படி நடக்கிற தாக்குதல் இதுவும் நிறுத்தப்படணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஈரான் மேலே விதிக்கப்பட்ட பொருளாதார தடை அதை நீக்கணும் அப்படின்றதும் ஒரு கண்டிஷன். கடைசியாக ஈரானுடைய மிசைல் ப்ரோக்ராம் அதெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது எங்களுடைய விருப்பத்தின்படி தான் இருக்கும் அப்படின்றது ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் பேச்சுவார்த்தையை நோக்கி சில நகர்வுகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த செய்திகள்ல இருந்து நமக்கு புரியுது. ஆனால் அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட 15 பாயிண்ட்ஸ்க்கும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் எங்களுடைய கண்டிஷன்ஸ், இதுக்கு ஒத்து வந்தால் தான் நீங்கள் பேச முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. போரை எப்போ நிறுத்துறது அப்படின்றத ட்ரம்ப்லாம் முடிவு பண்ண முடியாது, அது நாங்கள் தான் முடிவு பண்ண முடியும், எங்கள் டேர்ம்ஸ்க்கு நாங்கள் தான் அதை நிறுத்துவோம் அப்படின்றத ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் சில அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்றத நம்ம வரும் நாட்களில் தான் நம்ம அதை பார்க்கணும். அமெரிக்கா வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு பல தடவை சொன்னால் கூட எதுக்காக அவங்க ஈரான் தரப்புலேருந்து முன் வர மாட்டாங்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கு இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே 2 முறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் அமெரிக்கா கூட, ட்ரம்ப்பு கூட. ட்ரம்ப்போடைய கையெழுத்து, ட்ரம்ப்போட வாக்குறுதிலாம் வந்து காற்றுல பறக்க விடுற மாதிரி தான். அதுக்கு அந்த கையெழுத்தே போட்டால் கூட அதுக்கு அந்த பேப்பருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அவரே அதை மீறிடுவார். அதனால் அவரை நம்பி பேச்சுவார்த்தையில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு எங்களுக்கு தெரியும், கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு அதில் இருக்கு அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்களே இந்த நாடுகள்லாம் மீடியேட் பண்ணுறதுக்கு முன் வராங்க அப்படின்னு வந்தாலும் கூட இவங்க ஏன் ரொம்ப அதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படின்னா, ஏமாற்றப்படுவோம், கடந்த முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். 2 முறை ட்ரம்ப் துரோகம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான் நாங்கள் வெளிப்படுத்தோம். பேச்சுவார்த்தைன்ற பேர்ல, சீஸ் ஃபயர்ன்ற பேர்ல உங்களுடைய ஆயுத பலத்தையும் உங்களுடைய பிளானையும் நீங்க மறுபடியும் உருவாக்கிட்டு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும், அதுக்காக நாங்க ஈடுபட்டு இருக்கும்போது நாங்க எதிர்பாராத நேரத்துல நீங்க இப்போ சரிவை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அதை நீங்க திருப்பி உங்களை நீங்க தயாரிச்சுட்டு முழு வேகத்தோட நீங்க திருப்பி வந்து தாக்குவீங்க, அதை நோக்கி தான் நீங்க இப்போ இதெல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் ஈரானுடைய பார்வை. கடந்த 2-3 நாளா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி, இந்த போர் அமைதியான சூழ்நிலையில நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, யூஎஸோடைய ட்ரூப் 8000 பேர் அளவுக்கு அவங்க மெரைன்ஸ், அவங்களுடைய ஏர்பான் டிவிஷன், இவங்க எல்லாமே மிடில் ஈஸ்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ராணுவ குவிப்பு மிடில் ஈஸ்டை நோக்கி நடந்துட்டு இருக்கு, ஈரானை குறி வச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதே போல யூஎஸோடைய அப்ரஹாம் லிங்கன் கப்பல் அதுவும் ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்கு, அதை நோக்கி ஈரான் மிசைல்ஸை ஏவி இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால வெளியில பார்க்கறதுக்கு பேச்சுவார்த்தை அமைதியான சூழல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மொபிலைசேஷன், பெரிய ஆர்மியை வந்து ட்ரூப்பை இருதரப்பிலும் வந்து உக்கிரமான போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சொல்லுது. இந்த போர் குறித்து நடக்க இருக்கிற பல்வேறு தகவல்களையும் உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.